அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பிரகாஷ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். மனிதன் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தேடி அலைஞ்சிட்டே இருக்கான். அவனோட பிறந்ததுலேருந்து அவனோட கடைசி நிமிடம் வரைக்குமே அவனோட தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே காமனாக தேடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகிழ்ச்சி. சரிங்க, இந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? யார் கொடுப்பாங்க? எப்படி வரும்? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி யாருமே கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் கிடைக்காது. மகிழ்ச்சி உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க எது செஞ்சாலுமே மகிழ்ச்சியா இருக்கும் போது அதனுடைய அவுட்கம் அதிகமா இருக்கா, அல்லது நீங்க சோகமா இருக்கும் போது அதனுடைய அவுட்கம் அதிகமா இருக்கா? ஸோ உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகள்லையுமே நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்களோ அப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சக்தி உள்ள ஒரு மனிதனா உங்களுக்கு தோணிருக்கும். நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அப்பதான் உங்க கூட நிறைய மனிதர்கள் இருந்திருப்பாங்க. எப்பெல்லாம் நீங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களால உணர முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலுமே அதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா அது மகிழ்ச்சி மட்டும்தான். இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துறோம்? இந்த மகிழ்ச்சிக்காக நம்ம வாழ்றோமா? இல்லை, பணத்துக்காக வாழ்றோம், உறவுகளுக்காக வாழ்றோம், அல்லது ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியில இருந்து நான் சொல்றேன் நண்பர்களே, இந்த நொடியில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்ம உறுதிப்படுத்தணும். இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக தான் கிடைச்சதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அழுகிறதுக்கோ சோகமா இருக்கிறதுக்கோ அல்லது எதையோ இழந்துட்டோமேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதுக்கோ கிடையாது. ஸோ நண்பர்களே, இப்போ இருந்து நம்ம மகிழ்ச்சிங்கிற ஒரு பயணத்தை தொடங்கலாம். நானும் உங்க கூட அடிக்கடி மகிழ்ச்சி பத்தின என்னுடைய சிந்தனைகள்